இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. என்னை துரத்தினாலும் துயரம் என்னை மாட்டினாலும் சகலரும் என்னை இகழ்ந்தாலும் சாவு என்னை சூழ்ந்தாலும் என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது. ஏனெனில் என் உயிராண்டவரே இனி என்றும் உன் கரங்களில் நான் என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. நம்பிக்கையை நான் இழந்துவிட்டாலும் நன்மைகளை நீர் வழங்குவீரே. மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி மீட்பின் பலியாயிடுவேன்.
நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவே. நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவே. ஏனெனில் என்னுயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்னும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது வாக்காளர்கள் கூறுகின்ற வார்த்தை: எங்களது ஆட்சியிலே ஏதாவது கடந்த முறையில் தவறு செய்திருந்தால் அதனை மறந்து விடுங்கள். இனி அதுபோல ஒருபோது நடக்காது. அதற்கு நாங்கள் உறுதி. ஆனால் மறந்து விடாதீர்கள் என்பதே. அண்ணன் தம்பிகளுக்கிடையே சொத்து பிளவு பிரச்சனை வருகின்ற போது ஒருவர் மற்றவரை நோக்கி பிரச்சனை எண்ணிக்கொண்டே இருக்காதே, மாறாக மறந்துவிடு, ஆனால் மறுத்து விடாதே என்பதே. இது போன்ற பல இடங்களில் இத்தகைய அடைமொழி வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோலத்தான் இயேசுவின் வேண்டுதல் ஜெபமும் இதன் அடிப்படையிலே அமைந்துள்ளது. காரணம், ஒரு மனிதனை இறைநிலைக்கு அழைத்து செல்வதே மன்னிக்கின்ற பண்புதான். அதனால்தான் மன்னிக்காமல் ஜெபிக்கின்ற தன்மையிலே ஜெபம் கேட்கப்படாது என்பதுதான் உண்மை. அதனால்தான் இந்த ஜெபத்தினை விவிலிய பேராசிரியர்கள் 2 படிவங்களாக பிரித்து காட்டுகின்றனர். முதல் படிவம் கடவுளை புகழ்வதும், 2வது படிவம் மனிதர்களை மன்னிக்கின்ற மனம் கிடைக்க பெறுவதுமே. மன்னிக்கின்ற மனம்தான் இறைவனை புகழ இடம் கொடுக்கும் என்பதே இயேசுவின் எதிர்பார்ப்பு. அதனால்தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், ஊதாரி, மகன் போன்ற உண்மைகளிலே இயேசு அவர்களை மன்னிக்கின்றார். காரணம், அவர்களை மறுத்துவிடக்கூடாது என்பதே இயேசுவின் எண்ணம். இறைவேண்டல் என்பது நமது கோரிக்கைகளை பட்டியலிடுவது அல்ல. இப்ப பார்த்தா இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் நம்ம கோயில் நடக்கக்கூடிய, குருசடியில் இல்லை வீடுகள் நடக்கக்கூடியது, ஏதோ பெரிய நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு குடும்பத்தோடு போய் அந்த பாஸ்கெட்டை எடுத்துட்டு சுற்றி வந்து இந்த லிஸ்ட்டையும் பார்த்து ஒவ்வொன்றை எடுத்து பொறுக்கி போடுறது போல ஒரு அட்டவணையை கொண்டு போய், ஒரு ஸ்டோர் லிஸ்ட்டில் அட்டவணையை கொண்டு போய் எடுக்கிறது போலையாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அட்டவணையை சொன்னால் போது கடவுளோட பொத்துட்டு கொடுத்துருவாரு. அப்படி ஸ்டோரு கொண்டு போகிற லிஸ்ட்டு போல் அது போல எல்லாம் ஜெபம் செய்ய முடியாது. அதே போல் கத்தி ஜெபம் செய்கிறது, கைதட்டி ஜெபம் செய்கிறது. ஜெபம் செய்கிறதுல ஒரு மாடலாக இருக்கும். இதுதான் உண்மையான ஜெபம் என்று நம்ம ஏன் சொல்லி கிடக்கிறோம் நம்ம. அதுபோல் ஒரு ஜெபம் செய்கிறவங்களை மறந்து போச்சுன்னா அந்த ஃப்ளோ வரல அப்படின்னா ஆண்டவரை போற்றுவோம் 3 தடவை சொல்லுவோம். இல்லைன்னா அல்லேலியா சொல்லு 3 தடவை. மறந்து போச்சுன்னா அப்படியே ஃப்ளோ கட் ஆகும். அதே போல் செட்டப் பண்ணியே சாட்சியம் சொல்கிற ஜெபங்களும் இருக்குது. அதுபோல் பல மொழிகளில்
ஜெபிக்கிற மொழி, அதான் பரிசுத்தாவினுடைய ஜெபமா. அதுபோல் யாருக்கு நம்ம கொடுத்தா நல்லா இருப்பாங்களோ அவங்கள பற்றி இப்போ புகழ்ந்து பேசுறது ஜெபங்களில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அன்புக்குரியவர்களே, நம்ம ஆய்வு செய்யணும். நம்ம எதுக்கு இப்போ ஜெபம் செய்கிறோம், எதுக்காக ஜெபம் செய்கிறோம் என்பதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தா நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். சில சமயங்கள் நம் சொந்த விருப்பங்களை செயல்படுத்த வைக்கிற கருவி என்ன ஜெபம். மாறாக கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தேர்ந்து தெளிந்து அதனை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை, சக்தியை, தெளிவை, வெள்ளமையை, அர்ப்பண தன்மையை, துணிச்சலை கேட்பதுதான். வேறு வகையில் சொல்ல போனால் நம் விருப்பத்திற்கு ஏற்ப கடவுளை மாற்றுவதல்ல ஜெபம். மாறாக கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றுவதே இறைவேண்டல். அத்தகைய இறைவேண்டல் எவ்வாறு அமைய வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இயேசு காலத்திலே யூத மக்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் இடம்பெற்றதை அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதிய ஹெமா எனப்பட்ட இறைவேண்டல். இதன் அர்த்தம் பொது இடங்களில் மக்களிடமிருந்து நல்ல பெயர் வாங்குவதற்காக துவங்கினார்கள். இதனை மாற்று சிந்தனையாகத்தான் இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யூத மரபுகளுக்கு ஏற்றவாறு இதில் 7 விண்ணப்பங்கள் அடங்கி உள்ளது. முதல் 3 விண்ணப்பங்கள் கடவுளை பற்றியவை, அடுத்த 4 மானிட தேவைகள் பற்றியவை. முதல் 3 விண்ணப்பங்கள் கடவுளின் இறையாட்சி பற்றியும் கடவுள் செயல்பாடுகளில் இறையாட்சி பற்றியும், அதாவது விண்ணில் விளங்கும் கடவுளின் விருப்பங்கள் மண்ணிலும் பிறக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பற்றியும் விளங்குகின்றன. இவை கடவுள் சார்பாக மனிதர் செலுத்துகிற 3 அன்பு வேண்டுகோள்கள் என நாம் குறிப்பிடலாம். அடுத்து 4 விண்ணப்பங்கள் அன்றாட மானிட வாழ்வுக்கு தேவையானவை பற்றிய கடவுளின் அன்றாட பராமரிப்பு, பாவ மன்னிப்பு, மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க இறையருள், தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவை போன்ற விண்ணப்பங்கள் எழுதவை. இயேசு கற்றுக் கொடுத்த இந்த இறைவேண்டல் கடவுள் ஆட்சி புரியும் விண்ணகத்தின் எதிரொலி மக்கள் வாழுகிற மண்ணகத்தில் நீடித்து ஒலிக்க வேண்டும் என்றும், மக்களின் உணர்வுகள் அனைத்தும் கடவுளை மையப்படுத்தி விண்ணோக்கியதாக விளங்க நமக்கு பாடம் புகட்டுகிறது. நமது ஜெபங்கள் இறைவன் விரும்புவது போல விண்ணோக்கியதாக இருக்கிறதா, நாம் விரும்புகின்றது போல நிறைய காரியங்களை பெறுவது போன்று அமைகிறதா? ஒன்று மட்டும் உண்மை, இறைவனின் துணையின்றி அவர் கற்றுத்தந்தாலன்றி நம்மால் ஜெபிக்க முடியாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவை ஆண்டவர் என சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 12:3 சொல்கிறது. இதை நினைவிலே கொண்டு நம்முடைய ஜெபங்களை அமைத்துக் கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். உம் மகன் வழியாக எங்களுக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை போல நாங்கள் அன்றாடம் உம்மை போற்றவும், உம்மிடம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவும், எங்களது தேவைகளை எடுத்துச் சொல்லவும், மன்னிப்பு கோரவும் அருள்தாரும். இறைவேண்டலுக்கான ஆர்வத்தையும் தூய ஆவியாரில் எங்களுக்கு யாவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆமென்.
நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. சிதைவும் பழிப்புரைகளும் இருள் மேகமாய் உனை வீழ்த்தும் போது, உன் சார்பும் சதி பொய்மையும் தடை கல்லாய் உனை சாய்க்கும் போது, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிரானது, நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே. நிகழ்காலம் எதிரானது, நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.